Hi guys, இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒரு பிராண்டடான Aiwa ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் உங்கள் மாறன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹெட்ஃபோன்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா 2 வெரைட்டிஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பியூர்லி ஒயர்ட் அண்ட் இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா ஒயர்லெஸ் வித்தவுட் ஒயர்லெஸ் அப்படின்னா ஸோ ப்ளூடூத் கனெக்ஷன் மூலிமா நம்ம அதை கனெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ இன்றைக்கி நான் பார்க்குற இந்த டிவைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து ஒயர்ட் மூலிமாவும் கனெக்ட் பண்ண முடியும். இன்னொன்று பார்த்திங்கன்னா ஒயர்லெஸ் டிவைஸ், ஸோ ப்ளூடூத் மூலிமாவும் நம்மளால் கனெக்ட் பண்ண முடியும். இந்த Aiwa சீரீஸில் AW0881 மாடல் தான் நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம். இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாக்ஸ் வெளியே கொடுத்துருக்காங்க. பட் நான் வீடியோக்குள்ளே போனதுக்கப்புறம் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன். நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஒயர்லெஸ் ஹெட்ஃபோன் வாங்கி யூஸ் பண்ணணும் ஃபார் கேமிங், இல்லைனா ஃபார் அதர் பர்பஸ் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோவாக அமையும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணியாச்சு. ப்ளஸ் ஒரு ரோப் ஒன்று, ஈஸி ரோப் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்ம ஈஸியாக வந்து பாக்ஸ் அன்பாக்சிங் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்றதுல ஒரு ரோப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓப்பன் பண்ணியாச்சு. பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உள்ள கேபிள்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் லாஸ்ட்டாக சொன்ன மாதிரி இந்த டிவைஸ் வந்து ஒயர்லெஸ் டிவைஸ் தான். பட் இருந்தாலும் நம்ம இந்த ஆக்ஸ் கேபிள் போட்டு நம்ம ஒயர் டிவைஸாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி இது சார்ஜிங் பண்ணணும். ஸோ இதே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயர்டுனால் நம்ம சார்ஜ் பண்ண தேவையில்ல. பட் ஆனால் இது ஒயர்லெஸ்ன்றதால் நம்ம சார்ஜ் பண்ணணும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மைக்ரோ கேபிள் கொடுத்துருக்காங்க. ஹெட்ஃபோன்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக வச்சுருக்காங்க. உள்ளே அந்த பேக்கிங்கே பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ஃபோல்டு பண்ணி ரொம்ப ஒரு கம்ஃபர்ட் பொசிஷனில் தான் உள்ளே வச்சுருக்காங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த மேலே இருக்க ஃபினிஷிங் பாருங்கள், ரொம்ப கிளியராக இருக்குது. பியானோ கேலக்ஸி ஃபினிஷில் வந்து கொடுத்துருக்காங்க. வித் சாஃப்ட் அண்ட் கம்ஃபர்டபுள் குஷன் ஏர்பேட்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்க அந்த ஏர்பேட்ஸ் பாருங்கள், ரொம்ப குஷன் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஃப்ளெக்சிபிளாகவே இருக்குது. அந்த லாக் போடுற மாதிரி நம்ம போட்டோம் அப்படின்னா அது அரெஸ்ட் ஆகிடும். சூப்பர் எக்ஸ்ட்ரா பேஸ் கொடுத்துருக்காங்க. ஹேண்ட் ஃப்ரீ காலிங்ஸ் அவைலபிளாக இருக்குது. எலகண்ட் அண்ட் ஃபோல்டபுள் டிசைன், இன்பில்ட் மைக் கொடுத்துருக்காங்க. இதை தாண்டி இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இதில் ப்ளூடூத் வெர்ஷன் 5.0 கொடுத்துருக்காங்க. பில்டின் மைக் இருக்குது, நாய்ஸ் ஐசோலேஷன்ஸ் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா அந்த பட்டன்ஸ் பாருங்கள், வால்யூம் இன்க்ரீஸ் பண்ணுறது, டவுன் பண்ணுறது. இது மட்டும் இல்லாமல் அங்கே ஒரு மெமரி கார்டு ஸ்லாட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு மெமரி கார்டு மட்டும் இன்சர்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வாக்கிங் போடுறதுக்கு இல்லை ட்ராவலிங் போடுறதுக்கு எந்த ஒரு டிவைஸுமே இல்லாமல் நம்ம அந்த மெமரி கார்டு யூஸ் பண்ணி நம்ம சாங்ஸ் கேட்கலாம். ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. இதில் யூஸ் பண்ணியிருக்க பேட்ரி பார்த்திங்க அப்படின்னா 205 mAh பேட்ரி கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பீக்கரில் யூஸ் பண்ணியிருக்க ட்ரைவ் பார்த்திங்கன்னா 40 mm ட்ரைவ் கொடுத்துருக்காங்க. இதோட சார்ஜிங் டைம் பார்த்திங்க அப்படின்னா 2 hours. அப்புறம் மியூசிக் டைம் பார்த்திங்க அப்படின்னா 7.5 hours இருக்குது. ஸோ காலிங் டைம் பார்த்திங்க அப்படின்னா 8.5 hours. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒயர்லெஸில் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஓவராலாக இந்த ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்குது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஆன் ஆஃப் சுவிட்ச் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏர் பேட்ஸில் கொடுத்துருக்காங்க. மேலே கொடுத்துருக்க அந்த ஹெட்டுக்கு மேலே நம்ம வைக்கிற அந்த ஸ்பாஞ்ச் பாருங்கள், அதுவுமே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. எனக்கு இதில் ரொம்ப பிடிச்சது என்ன அப்படின்னா அந்த டிசைனிங் மேலே இருக்க அந்த கிளாரிட்டி தாங்க. ஸோ ரொம்ப கிளியராக இருக்குது. இன்கேஸ் டஸ்ட்டு வேறு ஏதாவது நம்ம கரை பட்டுச்சா கூட ஈஸியாக வந்து நம்ம ரிமூவ் பண்ணிக்க முடியும். இது இல்லாமல் இந்த டிவைஸ் நம்ம எதுக்குன்னா யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லேப்டாப் யூஸ் பண்ணுறதுக்கு, ஒரு ஆடியோ பிளேயர் கேட்குறதுக்கு, நீங்கள் ஒரு மொபைலில் கனெக்ட் பண்ணி கேட்குறதுக்கு, ஒரு கான்ஃபரன்ஸ் மீட்டிங் அட்டென்ட் பண்ணுறதுக்கு, ஸோ ஆன்லைன் பர்பஸ்க்கு மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணலாம். ப்ளஸ் இந்த டிவைஸ் பார்த்திங்க அப்படின்னா 1 year வாரண்ட்டி இருக்குது. ஸோ நம்ம இந்த ஆக்ஸ் கேபிள் இதை மாதிரி நம்ம பிக் பண்ணிவிட்டு ஸோ நம்ம மொபைல் டிவைஸ் கூட நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக சாங்ஸ் கேட்கலாம். இதில் வந்து இந்த மைக்ரோ கேபிள் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம சார்ஜ் போடணும் அப்படின்னா நம்ம அந்த ஸ்லாட்டில் அழகாக அந்த மைக்ரோ கேபிள் இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம சார்ஜ் பண்ணிக்க முடியும்.
ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு டிவைஸ் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த டிவைஸ் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான பர்ச்சேஸ் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். வாங்கி மறக்காமல் யூஸ் பண்ணிவிட்டு உங்களோட ரிவ்யூவை நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சா ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலில் இருக்க வேறு வீடியோஸை பார்க்க மேலே தெரியுற வீடியோ லிங்கை கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை அங்கே பார்க்குறேன்.